காலங்கள் கடந்தன, பல ராஜ்யங்கள் மாறின. இப்போது யோவாகாஸ் ராஜா ஆட்சியில் இருந்தான். அவன் எலிசாவை பார்க்க வந்தபோது, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே, வில்லையும் அம்புகளையும் பிடியும். உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும். எய்யும். அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும், சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர். அம்புகளை பிடியும். தரையிலே அடியும். நீர் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தீர். ஆதலால் கர்த்தர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தார். நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர். எலிசா மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். அடுத்த வருடம் மோவாபியரின் படைகள் தேசத்தை ஆக்கிரமித்தன. இது எலிசாவின் கல்லறை. சீக்கிரம் அவனை உள்ளே வை. மறுவருஷத்திலே மோவாபியரின் படைகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இதை போன்ற வேதாகம படைப்புகளையும் ஆண்டவரின் அதிசய செயல்களையும் பார்க்க தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதுங்கள்.